ஸ்ரீ மகாபெரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது பொல்லாத கண் திருஷ்டியால் உடல் நல குறைவு, முகப்பொலிவு, ஆரோக்கிய குறைவு, இந்த மாதிரி நம்ம படுத்த படிக்க கூட ஆகிடுவாங்க. ஏன்னா பொல்லாத கண் திருஷ்டிக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாலேயோ இல்லை கூட வேலை செய்கிறவங்களாலேயோ இல்லை உறவுக்காரங்களாலேயோ யாராவது நம்மளை பார்த்து ஏதாவது பொறாமைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னாக்கா அதுவே நமக்கு ஒரு கண் திருஷ்டியாக மாதிரி உடல் நல குறைவு ஏற்படுங்க. முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொலிவே இல்லாமல் இருட்டடித்த மாதிரி இருக்கும் முகம்லாம். அந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை போக்கணும், நாம் ஆரோக்கியமாக இருக்கணும், முகம் பழையபடி தெளிவாக ஜொலிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் சனிக்கிழமை ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் பச்சை கற்பூரம் வைங்க. வச்சுட்டு அது கூடவே 7 கிராம்பு மொட்டோடு இருக்கணுங்க. அதை வைங்க. வச்சு விட்டு அதை நீங்கள் கொளுத்துங்க. அது எரியும். அது எரியும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள், பொறாமை, இந்த மாதிரி விஷயங்களால் எனக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைவு தீரணும், கண் திருஷ்டி நீங்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், முகம் பிரகாசமாக இருக்கணும், இன்னும் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் மனசார நீங்கள் வேண்டிட்டு அந்த எரியிற அகல் விளக்கை நீங்கள் உங்கள் வீட்டோட 4 மூலைகள்லையும் காட்டிட்டு நீங்கள் நடுக்காலில் அப்படியே வச்சிடுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், கண் திருஷ்டிகள் அத்தனையும் உங்களை விட்டு விலகிடும், வீட்டை விட்டு விலகிடும். உங்களுக்கு எந்த விதமான கண் திருஷ்டியும் பாதிக்காது. நீங்கள் மறுபடியும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. செஞ்சு தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.